குட் ஈவினிங் டு ஆல். எப்படி இருக்கீங்க? என்னைக்கு ட்ரேட் எப்படி பண்ணீங்க, ப்ளஸ் என்னோட லெவல்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது சின்ன ஒரு அப்டேஷன். அதுக்கப்புறம் நாளைய லெவல்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பேங்க் நிஃப்டி வந்து 25,950 பிரேக் பண்ண அப்சைடு, 25,796 பிரேக் பண்ணிச்சு டவுன் சைடு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து அப்சைடு பிரேக் ஆகல, 934 சம்திங் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து 796 பிரேக் ஆச்சு. மேக்ஸிமம் லோ பார்த்தீங்கன்னா 25,770 வரைக்கும் போச்சு. அதாவது 26 பாயிண்ட்டுங்க. காரணம் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு பெரிய ஃப்ளக்சுவேஷன் மூவ்மெண்ட் கிடையாது. ஆக்சுவலாக செல்லு தான் சார் எல்லாமே, பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே செல்லு தான். பட் ஃப்ளக்சுவேஷன் மூவ்மெண்ட் இல்லாதனால தான் சார் இன்னைக்கு பெருசாக போகல. 26 பாயிண்ட் மட்டும் கிடைச்சிருக்கு. இவ்வளோதான் சார் என்ன தோணுது நிஃப்டியோட ஸ்டேட்டஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 59,257 பிரேக் பண்ண அப்சைடு, 58,890 பிரேக் பண்ணிச்சேன் டவுன் சைடு சொல்லியிருந்தேன். 890 பிரேக் ஆகிட்டு 58,801 வரைக்கும், அதாவது ஒரு 89 பாயிண்ட் மட்டும் தான் சார் வந்திருக்கு. பெரிய ஒரு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை சார். காரணம் எல்லாமே மார்க்கெட்டு தான். சென்செக்ஸ் பொறுத்தவரை 84,957 பிரேக் ஆச்சுன்னா அப் சைடு, 84,514 பிரேக் ஆச்சுன்னா டவுன் சைடு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து 84,514 பிரேக் பண்ணிட்டு 84,415 ஒரு 101 பாயிண்ட் மட்டும் தான் சார் வந்திருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா சார், மார்க்கெட் எல்லாமே செல்லு தான். பட் டிசம்பர் மாதம் வந்து எண்டு வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் சார் இருக்குது. அதாவது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்க முடியாது, அப் சைடு ஆகட்டும் டவுன் சைடு. பட் மார்க்கெட் எல்லாருமே என்னன்னா இந்த இயர் ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கொஞ்சம் பிரேக் விட்டு திரும்ப வந்து ஜனவரி அப்படி தான் சார் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு மேக்ஸிமம் பீப்புளோட ஒர்க்கு. அவங்க வால்யூம் நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால் இது நடக்கு. இது ஒரே நாள் டவுன் ஆகு, ஒரே நாள் அப் சைடு கிடையாது. பட் டவுன் சைடு ஒரு சைடு அதுக்கு வந்து தான் சார் திரும்ப பிக்கப் பண்ணு. கண்டினியூவாக டவுன் ஆகாது, கண்டினியூ அப் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக போகும் சார். ஒரு 200 பாயிண்ட் டவுன் ஆனால் ஒரு 100 பாயிண்ட் திரும்ப அப் ஆகும். அந்த மாதிரி தான் சார் போயிட்டுருக்கு. பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு ஃபியூச்சர் பார்க்கலாம். நாளையோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 25,907 பிரேக் ஆச்சுன்னா அப் சைடு, 25,759 பிரேக் பண்ண டவுன் சைடு. இது வந்து நிஃப்டியோட லெவலு. இதோட சார்ட்டும் நான் இந்த இதில் வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். லெவல்ஸ் நான் வந்து சார்ட் அட்டாச் பண்ணி மார்க் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வாய்ஸ் கேட்டு திரும்ப வந்து நீங்கள் அதை நோட் பண்ணி வைக்கிறது சிரமமாக்குன்னு சார்ட்டே நீங்கள் மார்க் ஈஸியாக கண்ணில் பார்த்துக்கலாம், விஷுவலாக தெரியுது சார். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 59,102 பிரேக் ஆச்சுன்னா அப் சைடு, 58,779 பிரேக்கான டவுன் சைடு. இதுக்கும் சார்ட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன் சார், லெவல்ஸ் மார்க் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சென்செக்ஸு 84,870 பிரேக் பண்ணுச்சுன்னா அப் சைடு, 84,430 பிரேக் பண்ண டவுன் சைடு. இதுக்கும் சார்ட் வந்து மார்க் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன். வீடியோ லாஸ்ட்டில் இருக்குது, கண்டினியூ பாருங்கள். எல்லாரும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்போ தான் சார் டைமுக்கு ரீச் ஆகும். டைமுக்கு ரீச் ஆனால் மட்டும்தான் சார் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லு. டைம் தாண்டி கிடைச்சா அது உங்களுக்கு யூஸ் இல்லை. நான் நிறைய டைம் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லாரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக பாருங்க, கோஆப்ரேட் பண்ணுங்கள். நான் திரும்ப மார்னிங்கில் ஏதாவது பெரிய சேஞ்சஸ் இருந்தால் திரும்ப எகைன் ஒரு வீடியோ போடுறேன். பெரிய சேஞ்சஸ் இல்லை, சின்ன சின்ன வேரியேஷன் தானே இதே லெவல் தான் சார். நாளைக்கு ஈவினிங் வந்து திரும்ப வந்து நான் லெவல்ஸ் அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.